வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். மோட்டோ G32 ஒரு புதிய மொபைல் ஃபோன் மோட்டோவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனுடைய ஆக்சுவல் விலை பார்த்தீங்கன்னா 12,999, அதாவது 13,000 ரூபா. ஒரு சில பேங்க் ஆஃபர்ஸ்லாம் போக இந்த மொபைல் ஃபோன் 11,750 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த விலை போட்டு இந்த மொபைல் ஃபோன் வாங்குறது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மோட்டோ G32 மொபைல் ஃபோனுடைய அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மொபைல் ஃபோனுடைய விமர்சனம் நம்ம பார்க்க போகிறோம். மொபைல் ஃபோனுடைய டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷிங், கையில் பிடிக்கிறதுக்கு ஒரு சாலிடான மொபைல் ஃபோன் பிடிக்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு கொடுக்குற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்குமே பார்த்தீங்கன்னா டிபெண்டபிளாக இருக்குது. இந்த மொபைல் ஃபோனில் அவங்க IP52க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சிடென்டலாக மொபைல் ஃபோனில் ஏதாச்சும் தண்ணி ஏதாவது ஸ்பில் ஆயிடுச்சு அப்படின்னா மொபைல் ஃபோனுக்கு எந்த விதமான டேமேஜும் வராது. ஆனால் வாட்டர் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா வாரண்டியில் கவரும் ஆகாது. இந்த மொபைலில் உங்களுக்கு டூயல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பீக்கர் கீழே இருக்குது, இன்னொரு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற இயர்பீஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து டால்பி அட்மாஸ்லாம் சப்போர்ட் பண்ணுது அவங்க சொன்னாலும் ஸ்பீக்கர்ஸ் லவுடாக இருக்குது. ஆனால் டால்பி அட்மாஸ்க்கான எஃபெக்ட்லாம் நீங்கள் எந்த காலமே எந்த மொபைல் ஃபோனில் யார் சொன்னாலும் அது ஒர்க் ஆகாது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இது ஒரு மார்க்கெட்டிங் டேர்ம், அவ்வளோதான். பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட எஃபெக்டிவ்னஸ் நல்லா இருக்குது. ஆனால் கீழே இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் மேலே இருக்கிற ஸ்பீக்கரை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. இரண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலி பவர்டு ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. 184 கிராம் வெயிட், 8.49 mm திக்னஸ். மொபைல் ஃபோன் கையில் பிடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு டிசைன், எர்கனாமிக்கான ஒரு மொபைல் ஃபோன் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோடைய டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6.5 inch ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு டிஸ்பிளே, ப்ரொடெக்ஷனுக்காக பேண்டா கிளாஸும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேனுடைய கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சியான கலர்ஸாக இருக்குது. கான்ட்ராஸ்ட், இது வந்து IPS LCD பேனல் தான், இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் லெவல்ஸ் உடைய கான்ட்ராஸ்ட் தான் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸுக்கு இந்த டிஸ்பிளே சூப்பரான டிஸ்பிளே இருக்குன்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய இந்த கலர்ஸ்னுடைய விவிட்னஸ், இந்த நேச்சுரல் கலர்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்போ இந்த டிஸ்பிளே நம்ம அடிக்கடி இன்னும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தோணுது. ஆல்ரைட், நம்ம கேமரா பற்றி பார்ப்போம். பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசென்ட்டான ஒரு கேமரா ஹம்ப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 50 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா ப்ளஸ் ஒரு 2 MP அல்லக்கை கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து சிறுசாக வச்சுட்டு அதோடைய ஹோல் அந்த ஹம்ப்லாம் வந்து பெருசாக்குற அளவுக்கு சும்மா ஒரு லுக்குக்காக பண்ணுறதுலாம் கிடையாது. டீசென்ட்டான ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட் பின்புறத்தில் வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஒரு பொட்டுன்னு வச்சுக்குள்ள 16 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் LED, ஃப்ரண்ட் ஃப்ளாஷ் இதெல்லாம் எதுவும் கிடையாது. கேமரா யூஐயில் மோட்டோரோலா தரப்புலேருந்து நிறைய அம்சங்கள் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்குமே அந்த மெயின் கேமரா 50 MP வரக்கூடிய ஷார்ட்ஸ் டீசெண்டாக இருக்குது. லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஷார்ப்பான இமேஜ் நல்லா டீட்டெயில்ஸோட நீங்கள் கிளிக் பண்ணலாம். எக்ஸ்போஷர், கான்ட்ராஸ்ட் எல்லாமே நல்லா இருக்குது. கலர் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அக்யூரேட்டாகவும் நேச்சுரலாகவும் இருக்குது. லோ லைட்டில் சுமாராக தான் இருக்குது. நிறைய கிரெயின்ஸ் உங்களுக்கு தென்படுது. நைட் மோட்லாம் நீங்கள் போட்டு நீங்கள் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த கலர் ரீப்ரொடக்ஷன் சரி கிடையாது. அந்த 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸும் சரி, அந்த 2 MP மேக்ரோ சென்சர் பெர்ஃபார்மன்ஸும் சரி சுமாராக தான் இருக்குது. ஆனால் 1080p வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணலாம் இந்த மொபைல் ஃபோனில். உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசருக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 16 MP கேமரா. இந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், செல்ஃபிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸ்கின் டோன்ஸ் நல்லா இருக்கு. கலர் சேச்சுரேஷன் ஓவர் சேச்சுரேஷன் இல்லாமல் நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் கேமராவும் சரி, ரியர் கேமராவும் சரி, போர்ட்ரேட்ஸ் நீங்கள் எடுக்கிறப்போ பேக்ரவுண்ட் பிளரிங் மற்றும் ஏஜ் டிடெக்ஷன் நேச்சுரலாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்கு. மோட்டோ G32 மொபைல் ஃபோனுடைய ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய வீடியோ நடந்துக்கிட்டே பேசுகிறதுனால ஷேக் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். வாய்ஸ்னுடைய குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நோட் பண்ணுங்கள். ஓவராலாக வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மொபைல் ஃபோனில் ரன் ஆகிட்டு இருக்கிற ப்ராசஸர் Snapdragon 680. ஒரே வேரியண்ட் தான், 4GB RAM மற்றும் 64GB வேரியன்ட் சொல்லிட்டு ஒரே வேரியண்ட் தான் கொடுத்துருக்காங்க. LPDDR4 ரேம்லாம் கொடுத்துருந்தாலும் இந்த 6GB இல்லாட்டி ஒரு 8GB வேரியன்ட் இன்னொன்று ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் என்னுடைய யூசேஜில் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ இந்த 4GB ரேமே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 அப்ளிகேஷன் போட்டு நம்ம யூஸ் பண்ணாலுமே நல்லா ஸ்மூத்தான ஒரு மல்டி டாஸ்கிங்லாம் உங்களுக்கு கிடைக்குது. கேம் விளையாடுறதுக்குமே நல்லா இருக்குது இந்த மொபைல் ஃபோன். அதாவது ஹை எண்ட் கேம்ஸ்லாம் நீங்கள் போட்டு விளையாடணும்னு சொல்ல ஒரு மீடியம் கிராஃபிக்ஸ் கொண்ட ஒரு கேமை போட்டு நீங்கள் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு ரிச்சான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதிகமான ஹீட்டிங் இஷ்யூ இந்த மொபைல் ஃபோனில் கிடையாது. சென்சர்ஸுக்குமே தேவையான சென்சர்ஸ் எல்லாமே இந்த மொபைல் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. L1 வைட் பேண்டுக்கான சப்போர்ட் இதில் இருக்குது. NFC கிடையாது, FM ரேடியோ இருக்கு. பட் ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனுடைய ஹார்ட்வேர் நல்லாவே பண்ணிருக்காங்க. மோட்டோரோலா மொபைல் ஃபோன் பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஸ்டாக் ஸ்டாண்டர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. Android 12 இதுல கொடுத்திருக்காங்க. ஒரு மேஜர் அப்டேட் பிளஸ் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் அவங்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க.
இந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் மற்ற மொபைல் ஃபோனில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கால் ரெக்கார்டிங் இல்லாட்டி பேரலல் அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இருக்காது. அதெல்லாம் வேணும்னா உங்களுக்கு நீங்கள் ஆப்ஸ்லாம் போட்டு இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பட் டிஃபால்ட்டாக உங்கள் மொபைல் ஃபோனில் எதுவுமே வராது. அது வந்து ஸ்டாக் ஹேண்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. பட் ஸ்டாக் ஹேண்டில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் ப்ளோட்வேர்ங்கிற பேரில் உங்கள் மொபைல் ஃபோனுடைய மெமரியும் சரி, மொபைல் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸும் சரி பாதிக்கவே பாதிக்காது. ஆட்ஸ் இருக்காது, ப்ளோட்வேர் இருக்காது, எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்காதுன்னு நினைப்போம். ஆனால் இந்த மோட்டோரோலாவுடைய ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கொடுப்பாங்க. மோட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமாக நிறைய அம்சங்கள் அவங்க ஆட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க எப்போவுமே. அதாவது பர்சனலைஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. இது மூலமாக உங்கள் ஐக்கன்ஸோடைய நீங்கள் மாற்றிக்கலாம். தீம்ஸ், வால்பேப்பர் இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான ஜெஸ்டர்ஸ்க்கான சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. எப்பயும் போல் மோட்டோரோலா மொபைல் ஃபோன் இருக்கக்கூடிய அந்த சாப் பண்ணால் உங்களுக்கு லைட் எரியுறது, ட்விஸ்ட் பண்ணால் உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகுது, திருப்பி ட்விஸ்ட் பண்ணால் ஃப்ரண்ட் கேமரா சேஞ்ச் ஆகுது, இந்த மாதிரி எல்லா அம்சங்களும் இந்த மொபைல் ஃபோனுடைய யூஐயில் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மோட்டோ அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது தவிர இதில் வந்து டால்பி அட்மாஸ் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அதுக்காக ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இந்த 2 அப்ளிகேஷனை தவிர எக்ஸ்ட்ராவாக வேறு எந்த அப்ளிகேஷன் இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு இருக்காது. ஸோ ஒரு க்ளீனான ஒரு ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன் நல்ல ஒரு சாய்ஸ். ஏன்னா இதில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துட்றாங்க. இருந்தாலும் இந்த மொபைல் ஃபோன் 30 வாட் சார்ஜர் சப்போர்ட் பண்ணுது. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 hour 40 minutesக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் சாலிடா உங்களுக்கு 2 days வரைக்கும் தாக்கு பிடிக்கும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நல்ல ஒரு சாய்ஸ் இந்த Moto G32 மொபைல் ஃபோன். நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Get it.